நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. என் அழகு பிள்ளையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே திருப்பதியில் இருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அத்தனை கனவுகளும் உனக்கு நனவாக போகின்றது. என் அருள் உனது அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னத உயர்வான வாழ்வு உனக்கு அமையப் போகின்றது. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிரு. அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்தடையும். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உனது கர்மாக்களை கலைத்து கொண்டே இரு என் தங்கமே. நீ தோள் சாய உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் நானே இருக்கிறேன். ஏன் உனக்கு இந்த கவலை? நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். நான் உனக்கு எதிராக சிலர் வேலை செய்கிறார்கள் என்று கவலை கொள்ளாதே. உனக்கு எதிராக தொடுக்கப்பட்டும் எந்த ஒரு அஸ்திரமும் உன்னை நெருங்காது. நீ இதுநாள் வரை இழந்து போனதையும் தொலைந்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். என் கண்கள் காணாமல் இவ்வுலகில் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் நிம்மதியாக இரு. இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உடல் மனம் பணம் ரீதியான உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன். தங்கமே, நீண்ட நெடுநாளாய் என்னிடம் கேட்டது உனக்காக கொடுக்கப் போகிறேன். என் உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாப்பேன் தங்கமே. நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக உணர்வாய். உன் காத்திருப்பு என்றுமே வீண் போகாது தங்கமே. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் யாவும் நிறைவேறப் போகிறது. ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இனி நிம்மதியுடன் வாழப்போகின்றாய். நீ எதையெல்லாம் இழந்தாயோ உன்னை வந்து சேரும். உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே தங்கமே. அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவே இருக்கும். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்வில் விரைவில் நான் நிகழ்த்த வேண்டும். நான் காட்டும் வழியில் நிச்சயமாக நீ உயரப் போகிறாய் தங்கமே. இனிமேல் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன். நான் புதிய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாய் வாழப்போகின்றாய். இப்போது நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கான 3 வரங்களை தரப்போகிறேன். நீ கேட்டது, நினைத்தது, ஆசைப்பட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்குமாறு உன் அப்பா நான் செய்யப் போகிறேன். அதற்கு முன்பு நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என்னால் சுதந்திரமாக கூட இருக்க முடியவில்லை என்று பல நேரங்களில் நீ என்னிடம் சொல்லி அழுதிருக்கின்றாய். தங்கமே, சுதந்திரம் என்றால் என்ன? ஒரு மனிதர் தன் இஷ்டப்பட்டபடி இருப்பது, எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்க கூடாது என்பதும், தன் இஷ்டப்படி பேசுவதும் நடப்பதும், மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும், இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கின்றார்கள். என் குழந்தை, நீயும் அப்படி நினைக்கின்றாய். உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயர்வாக நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கின்றது. அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லா பக்குவங்களும் கிடையாது. ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை. அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரம் வரும் தருணம்தான் சுதந்திரம் என்று சொல்வார்கள்.
இருந்தால் அந்த சுதந்திரம் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும். ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும் பொழுது, அதை எழுந்து நடக்க பயிலும் பொழுது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்பொழுது குழந்தை நடக்கட்டும் என்று சுதந்திரத்தை கொடுப்பார்கள். அப்பொழுது அதனால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும். இதை வாங்கி தருகிறேன், அதை வாங்கி தருகிறேன் என்று கூறுவதைக் காட்டிலும் உன் சொந்த காலில் நின்று வெற்றி பெறு என்று சொல்லி பழகுங்கள். உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாகவும் எப்பொழுதும் நான் இருப்பேன், வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம்தான் அது. அந்த ஆன்மாதான் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் பொழுது நிறைய சஞ்சலங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் தோன்றும். அப்பொழுது கலங்கரை விளக்கமாய் இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிகாட்டுதல் வேண்டும். அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாயானால், நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்கள் ஆகிவிட்டன. உனக்கான சரணம் வரும் வரை உன்னிடத்தில் நான் அமைதியாய் இருப்பேன். நீ எப்பொழுது உன்னுடைய சுதந்திரத்தை முழுமையாக உணர்கிறாயோ, அப்பொழுதுதான் நீ என்னை பார்க்க முடியும். என் அன்பு பிள்ளையே, உனக்கான ஒரு நேரம் வந்தது. என் உயிர் குழந்தையே, இனிமேல் நீ எப்பொழுதும் என்னோடு இருப்பாய். நீ வாழ்வில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கின்றாய். உனக்கென்ற சுதந்திரம், உனக்கான கனவு, அதில் உன்னை நேர்மறை சாயலில் நான் மிதந்து செல்ல செய்யப் போகிறேன். வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நிற்கப் போகின்றாய். இது என் சத்திய வாக்கு தங்கமே. உன்னை எஞ்சி வாழ்வில் துணையேதும் இல்லை என்று நீ என்னை வணங்குகிறாய். அதனால் நீ கேட்டது, நினைத்தது, ஆசைப்பட்டது என அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். அதற்காக நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என் தங்கமே, லட்சுமியின் படத்தில் முன்னால் அமர்ந்து அவர்களுக்கான பூஜைகளையும் விளக்குகளையும் செய்துவிட்டு, ஓம் நமோ நாராயண லட்சுமி தேவியே போற்றி போற்றி, ஓ நமோ நாராயண லட்சுமி தேவியே போற்றி போற்றி என்று இதை மட்டும் நீ சொல்லிவிட்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நீ நேரிலே காணப்போகிறாய். என் அன்பு பிள்ளையே, இதை நீ செய்யும் பொழுது முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கான பலனை நீ முழுமையாக அனுபவிக்க முடியும். இதை மட்டும் நீ செய்துவிட்டால் உன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி நிலையான மகிழ்ச்சியையும் நிம்மதியும் நான் வழங்குவேன். உன்னுடைய சோதனை காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி வரும் காலம் உனக்கு சாதகமான காலமாக அமையப் போகிறது. சந்தோஷமாக இரு என் தங்கமே. நான் கொடுக்கும் இந்த வரங்களை நீ பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை நோக்கி நீ செல்லப் போகிறாய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப் பார். அடுத்த தருணமே உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். யாம் தங்கமே, உனக்கு எப்பொழுது துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் நீ என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அது உனக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நல்ல எண்ணங்களை நீ நினைத்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் குழந்தையே, நான் சொன்னதை நீ முழுமையாக கவனித்தாய் அல்லவா? உன் அன்னை சொன்னதை நீ அப்படியே செய்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு செல்வங்களில் எந்த குறையும் இருக்காது. கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. எல்லாம் நன்மையாக மாறி நீ முழுமையான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் அனுபவிக்க தொடங்கி விடுவாய். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.